அன்பான நண்பர்களே, நீங்கள் உயிருக்குயிராக நினைத்த ஒருவர், நம்பிய ஒருவர், 100% அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் துரோகம் செய்து விட்டாரா? நெஞ்சுக்குள் யாரோ கத்தியை விட்டு திருகுவது போன்ற ஒரு வலி அது. இரவு முழுவதும் தூக்கம் வராமல் விடிய விடிய அவர்களின் நினைவாகவே இருந்து, நான் என்ன தவறு செய்தேன், என் மீது என்ன குறை என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு வருந்திக் கொண்டிருக்கிறீர்களா? அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் உயிரை கொடுத்து உழைத்த ஒரு இடமாக கூட இருக்கலாம். துரோகத்தை சந்தித்த ஒவ்வொருவருக்கும் மனதுக்குள் ஓடும் ஒரே ஒரு கேள்வி, இந்த வலியிலிருந்து நான் எப்போது வெளியே வருவேன்? நான் பழையபடி மாற எத்தனை நாட்கள் எடுக்கும்? இந்த கேள்விக்கான விடையை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் கொஞ்சம் கசப்பான உண்மைகளோடு இந்த பதிவில் நாம் பேசுவோம். துரோகம் என்பது உடலில் கத்தி இறங்கும் வலியை விட கொடூரமானது. ஏனென்றால் உடலில் காயம் பட்டால் எந்த இடத்தில் வலிக்கிறது என்று காட்டிவிடலாம். ஆனால் துரோகம் மனதில் ஏற்படுத்தும் காயத்துக்கு மருந்தும் கிடையாது, வலியை வெளியே சொல்லவும் முடியாது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள்? விடு நண்பா, காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்று சொல்லுவார்கள். கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி எளிதாக சொல்லிவிட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய நினைவுகளை தாண்டி ஒவ்வொரு நொடியும் நகர்வது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய நரகமாகவே இருக்கும். அவர்கள் ஆன்லைனில் இருக்கிறார்களா என்று பார்ப்பது, அவர்கள் உங்களை பிளாக் செய்து விட்டார்களா என்று சோதிப்பது, வேறொரு போலி ஃபேக் ஐடியை உருவாக்கி அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று உற்று கவனிப்பது, இப்படி உங்களை நீங்களே தினமும் சித்திரவதை செய்து கொண்டிருப்பீர்கள். என்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்திவிட்டு அவர்கள் மட்டும் இப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்கிற அந்த ஏக்கம் உங்களை உள்ளுக்குள்ளே அரித்துக் கொண்டிருக்கும். இதெல்லாம் எப்போது மாறும்? இப்போது நான் சொல்ல போகிற உண்மை உங்களுக்கு கசக்கலாம், ஆனால் இதுதான் நிதர்சனம். எத்தனை நாளில் இந்த வலி போகும் என்று ஒரு கேலண்டரை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நம்புவதை போல காலம் எந்த காயத்தையும் மாற்றாது. காலம் எல்லா காயத்தையும் மாற்றும் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய பொய். காலம் உங்களுக்கு அந்த வலியோடு வாழ கற்றுக் கொடுக்குமே தவிர உங்களை குணப்படுத்தாது. உங்களை குணப்படுத்த வேண்டியது காலம் அல்ல, நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். 10 வருடங்கள் ஆனாலும் நீங்கள் அதே இடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் காலம் உங்களை ஒன்றுமே செய்யாது. குணமடைவது என்பது நாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஜப்பானில் கின்சுகி என்கிற ஒரு கலை இருக்கிறது. ஒரு அழகான பெருமதியான மட்பாண்டம் உடைந்து போனால் அதை தூக்கி போட மாட்டார்கள். உடைந்த அந்த துண்டுகளை ஒட்ட வைக்க பசைக்கு பதிலாக தங்கத்தை அல்லது வெள்ளியை பயன்படுத்துவார்கள். உடைந்த பொருள் முன்பு இருந்ததை விட பல மடங்கு மதிப்புடையதாக அழகாக மாறும். துரோகம் என்பது உங்களை உடைக்கவில்லை, உங்களை ஒரு புதிய வலிமையான பெருமதிமிக்க ஒரு மனிதராக மாற்றப் போகிறது நண்பர்களே. இந்த நேரத்தில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் மேன்சன் அவருடைய புத்தகத்தில் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதமான தத்துவம் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அதாவது ஃபால்ட் வெர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, தவறும் பொறுப்பும் குறித்த ஒரு விடயத்தை அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார். இப்போது உங்கள் மனதுக்குள் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நான் எவ்வளவு உண்மையாக இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் செய்யணும், இது என்னுடைய தவறா? இது போன்ற கேள்விகளை நீங்கள் உங்களையே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். மார்க் மேன்சன் இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுகிறார். ஒருவர் உங்களை ஏமாற்றியதோ, உங்கள் நம்பிக்கையை உடைத்ததோ, உங்கள் முதுகில் குத்தியதோ கண்டிப்பாக அது உங்களுடைய தவறு, ஃபால்ட் கிடையாது. ஆனால் அந்த ஏமாற்றத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்காமல் உங்களை அந்த நரகத்திலிருந்து மீட்டெடுப்பது உங்களுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சாலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் அவர் வீட்டு குப்பையை எடுத்து உங்கள் மீது வீசிவிட்டு போய்விடுகிறார். உங்கள் மீது குப்பை விழுந்தது கண்டிப்பாக உங்களுடைய தவறு அல்ல, வீசியவனுடைய தவறு. ஆனால் ஏன் என் மீது குப்பையை வீசினான் என்று அந்த நாற்றத்தோடு அதே இடத்தில் உட்கார்ந்து அழுவது முட்டாள்தான். வீட்டுக்கு சென்று குளித்து சுத்தமாகி அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. துரோகம் அதே குப்பையை போன்றதுதான். யாரோ ஒருவர் அவருடைய மோசமான குணத்தை உங்கள் மீது வீசிவிட்டு போய்விட்டார். அதற்காக நீங்கள் ஏன் அழ வேண்டும்? உங்களை ஏமாற்றியவர்களுக்காக நீங்கள் வருந்திய போதும் இப்போது உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பை கையில் எடுங்கள். அவர் என்னை எப்படி ஏமாற்றலாம் என்கிற அந்த அகம்பாவத்தை தூக்கி குப்பையில் போடுங்கள். ஏமாற்றுவதற்கு ஒரு குணம் வேண்டும், ஆனா கண்மூடித்தனமாக நம்புவதற்கு ஒரு தூய்மையான மனம் வேண்டும். அந்த மனம் உங்களிடம் இருக்கிறது. ஏமாற்றியவர்களுக்காக நீங்களே தலை குறிய வேண்டும்.
சரி, இப்போது எத்தனை நாளில் குணமடைவேன் என்ற கேள்விக்கு வரலாம். நான் முன்பே சொன்னது போல நண்பர்களே, இது நாட்களின் கணக்கு கிடையாது. இது 3 படிநிலைகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முதலில் அக்செப்டன்ஸ். அவர்கள் திரும்ப வருவார்கள். அவர்கள் தவறை உணர்வார்கள். உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் என்கிற அந்த முட்டாள்தனமான நம்பிக்கையை தூக்கி எறியுங்கள். அவர்கள் செய்த துரோகம்தான் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த இறுதி விடை. இதற்கு மேல் அவர்களிடம் எந்த விளக்கமும் கேட்காதீர்கள். அழுது முடியுங்கள், ஆனால் திரும்பி பார்க்காதீர்கள். இரண்டாவது படி என்ன? சமூக வலைத்தளங்களில் அவர்களை பின்தொடர்வதை உடனே நிறுத்துங்கள். அவர்களின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் அந்த ஆர்வத்தை வெட்டி எறியுங்கள். அவர்களுடைய கதை முடிந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை காயப்படுத்திய ஒருவருக்கு உங்கள் மனதில் வாடகை இல்லாமல் தங்க இடம் கொடுக்காதீர்கள். அதுதான் டிட்டாச்மெண்ட். மூன்றாவது படி ரீக்ளைமிங் யோர் செல்ஃப். அதாவது அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்னால் நீங்கள் யாராக இருந்தீர்கள், உங்களுடைய கனவு எதுவாக இருந்தது, உங்களுக்காக எதை நீங்கள் இழந்து நின்றீர்கள், அதை நோக்கி திரும்ப ஓட ஆரம்பியுங்கள். அவர்களை மன்னிக்க வேண்டுமா என்று கேட்டால் அவர்களை இப்போதைக்கு மன்னிக்க தேவையில்லை. ஆனால் மிக முக்கியமாக தவறான ஒருவரை நம்பியதற்காக முதலில் நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டும். துரோகம் செய்தவர்கள் முன்னால் நீங்கள் அழுதால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று அர்த்தம். ஆனால் அவர்கள் இல்லாமலும் உங்களால் உச்சத்தை தொட முடியும் என்று நீங்கள் நிரூபிக்கும் போது அந்த நிமிடம் அவர்கள் தோற்று போய் விடுவார்கள் நண்பர்களே. ஒரு நாள் நீங்கள் காலையில் விழிப்பீர்கள், போனை எடுப்பீர்கள், உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அன்றைக்கு முழுதும் அவர்களுடைய ஞாபகம் ஒரு நொடி கூட உங்களுடைய மனதில் வந்திருக்காது. அந்த நொடிதான், அந்த நிமிஷம்தான் நீங்கள் முழுமையாக குணமடைந்த அந்த நாள். அது இன்றிலிருந்து 30 நாளாக இருக்கலாம், இல்லை 3 மாதமாக இருக்கலாம். அந்த நாளை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.